அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் உள்ள கேள்வியில் முதல் கேள்வியாக சவுதி அரேபியா அல் ஜுபைல் என்ற நகரத்திலிருந்து அப்துல் காதர் என்ற சகோதரர் ஒரு கேள்வி கேட்குறார். அதாவது சமீப நாட்களாக பள்ளிவாசல்களில் தொழுகை நடத்தும் பொழுது சமூக இடைவெளி விட்டு சஃபாக நிற்கிறார்கள். இது போன்ற படங்கள் வீடியோக்கள் எல்லாம் வைரலாக பரவலாக காணப்படுகிறது. ஜமாத்து தொழுகையை இந்த மாதிரி நம்ம தொழுவலாமா? அதாவது வரிசையாக ஒட்டி கொண்டு நின்று தொழுவாமல் ஒருவருக்கொருவர் 1 மீட்டர் இடைவெளி விட்டு அந்த இடைவெளி விட்டு நிற்கிறார்கள். இந்த மாதிரி நிற்கிறது அது ஜமாத் தொழுகை ஆகுமா? அது சரியான செயல்தானா அல்லது எப்படி செய்து கொள்வது என்பது அவருடைய கேள்வி. அதுக்கு சான்றாக சில படங்களை அனுப்பியிருக்கிறாரு. அது குறித்த வீடியோக்கள் வந்திருக்கிறது. இதில் முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், உலக வரலாற்றில், இஸ்லாமிய வரலாற்றில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை சந்திப்பது இதுதான் முதல் தடவை. அதாவது ஒரு மனிதனிடமிருந்து இன்னொரு மனிதன் 1 மீட்டர் அளவுக்கு விலகி இருக்கணும், அப்படி இல்லை என்றால் அவனிடமிருந்து அந்த நோய் தொற்றிக்கொள்ளும் என்கிற மாதிரியான ஒரு கான்செப்டு வேறு தொற்று நோய்கள் வரும் பொழுதெல்லாம் உலகத்தில் கடைபிடிக்கப்படவில்லை, அப்படி சொல்லப்படவே இல்லை. இப்படியான ஒரு விஷயத்தை 14 நூற்றாண்டுகளாக நம்ம சந்தித்தது கிடையாது. எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஏதோ ஒரு தொற்று நோய் இந்த தொற்று நோய் இருக்கிற காரணத்தினால் நீங்கள் இந்த இடைவெளியை நீங்கள் கடைப்பிடிங்க என்று சொல்லக்கூடிய நிலைமை இல்லை. ஏன்னு கேட்டால், மற்ற நோய்கள் எல்லாம் தொற்றுவதற்கு உள்ள காரணம் வேறு. இந்த கொரோனா தொற்றுவதற்கு இவர்கள் சொல்லக்கூடிய, அதில் எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது, இருந்தாலும் இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் வேறு. என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இந்த 1 மீட்டர் அளவில் இருக்கும் பொழுது நம்ம தும்மும்போது இருமும்போது நம்மிடமிருந்து அவருக்கு அந்த கொரோனா தொற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அந்த வைரஸ் தொற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று இவர்கள் ஒரு முடிவுக்கு அதன் அடிப்படையில் இந்த தீர்மானம் எடுக்கிற காரணத்தினால தான் இந்த 1 மீட்டருங்கிற பிரச்சனை வருகிறது. ஒரு காலரா வருதுன்னு வைங்க, அதுவும் கூட தொற்று நோய் தான், பரவலாக போயிட்டுருப்பாங்க. ஒருத்தருக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்றதுனால வராது, வரும் என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு விதமான தொற்று நோய் வரும் பொழுது அருகில் இருக்கிற காரணத்தினால் வரும் என்கிற ஒரு கான்செப்ட் இல்லாத காரணத்தினால இது மாதிரி நோய் வந்த காலங்களில் எல்லாம் பள்ளிவாசல்களில் தொழுகையை ஒட்டி நெருக்கமாகத்தான் தொழுது வந்தார்கள். இப்போ தான் முதன் முறையாக என்ன செய்கிறது, உலகம் இந்த பிரச்சனை சந்திக்குது. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை கடந்த கால நூல்களில் எல்லாம் இப்படி எழுதி வச்சுருப்பாங்களான்னா எழுதி வச்சுருக்க மாட்டாங்க, வாய்ப்பில்லை. இப்படி ஒன்றே அவங்க கற்பனை செஞ்சு பார்க்காத ஒரு நேரத்தில் இதை என்ன மாதிரி செய்வது என்கிற விஷயம் எழுதப்பட்டும் இருக்காது, பேசப்பட்டும் இருக்காது. அப்போ நம்ம என்ன பார்க்கணும், இப்போ ஒரு தகுந்த காரணத்தோடு அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். அது அவங்க உலக சுகாதார மையத்தினுடைய அறிவுறுத்தல் பிரகாரம், அவங்களுடைய கணிப்பு பிரகாரம், அவங்களுடைய ஆய்வின் பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடைவெளி கண்டிப்பாக அவசியம். இது பள்ளிவாசலுக்கு மாத்திரம் கிடையாது, கடைகளில், மருத்துவமனைகளில், எங்கெங்கே நீங்கள் குழுமுகிறீர்களோ அங்கெல்லாம் இது அவசியம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிற காரணத்தினால பள்ளிவாசலையும் குழுமத்தானே செய்கிறாங்க. குழுமினார்கள் என்று சொன்னால் இதே கண்டிஷன் அங்கே தேவைப்படுகிறது. இதை முதல்ல நம்ம சந்திக்கிறோம். அப்படி சந்திக்கும் பொழுது நம்ம முன்னாடி என்ன இருக்குன்னு கேட்டால், சஃபை வரிசையாக நிற்கிறதை பற்றி மார்க்கத்தில் ரொம்ப வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அது சஃபில் நிற்கும் பொழுது ஒருத்தர் இப்படி ஒருத்தர் அப்படி முன்பின்னாக நிற்காமல் ஒரு நேர்கோட்டில் என்ன செய்யணும், நிற்கிற மாதிரி வரிசை அமைத்து கொள்ளணும் என்பது அந்த வரிசையுடைய ஒழுங்கில் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், ஒருத்தருக்கும் ஒரு தராசவ் நல்லா ஒட்டி நெருக்கி நில்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸுகள் நிறைய இருக்கிறது. இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள் என்பதற்கு யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. எல்லா குரூப்புகளும், இஸ்லாத்தின் பெயரில் இருக்கிற எல்லா குரூப்புகளுமே பள்ளிவாசல்களில் இது கடைப்பிடிக்கிறாங்க. வரிசை விஷயத்தில் யாருக்கும் 2வது கருத்தை இருந்தது கிடையாது. அதுக்கு ஆதாரங்கள்லாம் சொல்ல தேவையில்லை. அப்படியான ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த வரிசையாக நிற்கிறோம்ல, இந்த வரிசை நிற்பதில் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டால் தொழுகையே கூடாது என்கிற அளவுக்கு உள்ள ஒரு விஷயமா, அல்லது அப்படி இருப்பது நல்லது, அது சிறந்தது என்கிற ஒரு விஷயமா, இதைத்தான் நம்ம முடிவு பண்ணணும். இதை ஒருத்தர் லேசாக மீறிட்டார்னு வைங்க, வரிசையாக நிற்கும் போது ஒரு அரை அடி பின்னாடி ஒரு தள்ளி நின்றார்னா அவர் அதற்குரிய நன்மையை கொஞ்சம் குறைவாக அடைவாரா,
அவர் தொழுகையே செல்லாமல் போயிடுமா? அந்த எந்த மாதிரியான விஷயம் இது சஃபு என்பது எந்த மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். முடிவு பண்ணோம்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, புகாரியில் 722வது ஹதீஸில் இருக்கிறது, இன்ன இகாமத்த சஃபி மின் ஹுஸ்னி ஸலா, சஃப்புகளை சீர்படுத்தி வரிசைகளை சீர்படுத்தி கொள்வது மின் ஹுஸ்னி ஸலாத்தி, தொழுகையின் அழகில் சேர்ந்தது. அதான் அழகான தொழுகை. அப்படி இல்லாவிட்டாலும் தொழுகை செல்லும்னு அந்த அர்த்தம் இருக்கிறது. தொழுகையினுடைய அவசியம் கம்பல்சரி கட்டாயம் இல்லைன்னு சொன்னால் அந்த தொழுகையே செல்லாது என்று சொல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வஅகீமு ஸஃப ஃபிஸ்ஸலா, தொழுகையில் சஃபை வரிசையை நீங்கள் சீராக்கி கொள்ளுங்கள். இப்போ இன்ன இகாமத்த சஃபி, தொழுகையில் வரிசையை சீராக்குவது என்பது மின் ஹுஸ்னி ஸலாத்தி, தொழுகைக்கு உரிய அழகு, தொழுகைக்கு அழகு சேர்ப்பது. அப்போ நம்ம இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எந்த அடிப்படையில் இந்த சஃபை வலியுறுத்துகிறாங்க? அதான் அழகு, அதான் சிறப்பு, அதுதான் ஒழுங்கு, அதான் நல்லது என்கிற வகையில் அதை ஆர்வம் ஊட்டினார்களே தவிர, இந்த சஃப்பில் மட்டும் பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்க உங்கள் தொழுகையே செல்லாது என்கிற அளவில் அதை சொல்லவில்லை. தொழுகையுடைய ஒரு 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 ஒழுங்கு குறைகிறது, ஒரு அழகு குறைகிறது, அழகு தான் குறைகிறது. ஒட்டிக்கிட்டு நிற்பதை விட எப்படி நின்றானு நமக்கு ஒரு வித்தியாசமாக தெரியுதுல்ல. அந்த தொழுகையின் வரிசையில் கிடைக்கிற ஒரு அழகு அது இல்லாமல் போய்விடுகிறது என்று வரும் பொழுது அப்படி நிற்கிறத நம்ம குறை சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் நம்ம 2 மாடி தளங்களில் தொழுகிறோம். ஒரு முதல் தளம் நிறைந்து விட்டது, அது நிறைந்து 2வது தளத்தில் ஆட்கள் இருக்கிறாங்க. 2வது தளத்துக்கு முதல் தளத்துக்கு தொடர்பு இருக்க செய்யுது. கீழ் மாடி ஃபுல்லாகிடுச்சு, மேல் மாடியில் தொழுகிறாங்க. கீழ் மாடியில் உள்ளவங்களுக்கு மேல் மாடியில் உள்ளதை பார்க்க முடியாது, மேல் மாடியில் உள்ளவங்களுக்கு கீழ் தளத்தில் உள்ளதை பார்க்க முடியாது. ஆனால் அது ஒரு ஜமாத்துன்னு ஏற்றுக்கிறோம்ல. அந்த ஒரு இடைவெளி பெரிய டிஸ்டன்ஸ் இருக்குது அந்த இடத்துல. ஒரு மாடிக்கும் அடுத்த மாடிக்கும் இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் தூரத்தாலும் டிஸ்டன்ஸ் இருக்கிறது, கண்ணுனாலையும் பார்க்க முடியாத அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கிற தூரம் இருக்கிறது. ஆனாலும் நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம்? இதனுடைய தொடர்ச்சின்னு ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம்ல. விலகி இருக்குது, ஒட்டி இருக்கலை. ஒரு சப்புக்கும் அடுத்த சப்புக்கும் உள்ள இடைவெளி எவ்வளோ இருக்கணுமோ அதை விட அதிகமான ஒரு இடைவெளி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அது போக ஒரு சப்புன்னு சொன்னால், ஒரு ஜமாத்துன்னு சொன்னால் மேலேருந்து கீழே ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் கண்ணுக்கு தென்படுறதாக இருக்க வேண்டும். இதில் நான் ஒரு கீழ்த்தளத்தில் ஒரு இமாம் நிற்கிறார்னு சொன்னால் அவர் திரும்பி பார்த்தால் கீழ்த்தளத்தில் உள்ளவர்களைத்தான் பார்ப்பாரே தவிர மேல்தளத்தில் உள்ளவங்களை, அதுக்கு மேல்தளத்தில் உள்ளவங்களை பார்ப்பாருன்னா பார்க்க முடியாது. அப்போ பார்க்க முடியாத அளவுக்கு கூட ஒரு திரை போடப்பட்டாலும் நம்ம ஏன் அதை ஏற்றுக்கிட்டோங்களோனால அது ஜமாத்து அடிபட்டு போச்சுன்னு சொல்லலையே. அந்த இணைப்பு ஒருத்தர ஒட்டி இருக்கணுமே, அது இல்லையே. ஒரு சப்புக்கும் அடுத்த சப்புக்கும் மத்தியில் இடைவெளிங்கிறது ரொம்ப அதிகமாக போயிடுச்சு, பெரிய டிஸ்டன்ஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கல. அதனால இது நம்ம இயல்பாக நாமளும் புரிந்து கொண்ட ஒரு விஷயம்தான். அந்த அடிப்படையில் இப்போ என்ன சொல்கிறாங்க, அரசாங்கமே என்ன செய்யுதுன்னா இப்படி தான் நீங்கள் நிற்க வேண்டும், எங்கே நின்றாலும் நீங்கள் பள்ளிவாசல் நின்றாலும் சரி, கடையில் நின்றாலும் சரி, இந்த மாதிரி தான் நிற்கணும்னு ஒரு சட்டம் போடும் பொழுது நம்ம அந்த சட்டத்தை பேணி அதற்காக நின்றால் அது ஜமாத்தை தொழுகை இல்லைன்னு ஆகாது. ஹரமில் எப்படி தான் நிற்கிறாங்க, ஹரம் ஷரீஃப்லையே மக்காவுலையே இந்த மாதிரியான மதீனாவில் எல்லா இடங்கள்லையும் அந்த மாதிரி தான் நிற்கிறாங்க. அவங்க நிற்கிறது ஆதாரத்துக்கு சொல்லலை. அங்கே உள்ள உலமாக்களும் இந்த அடிப்படையில் தான் அந்த ஃபத்வா கொடுத்து தான் என்ன செய்கிறாங்க, அதை செய்கிறார்கள். ஆனால் என்ன செய்யணும்னு கேட்டால் இது பார்க்கும்போது நமக்கு வித்தியாசமாக தெரியும். எப்படி தெரியும், என்ன இப்படி பண்ணுறாங்க, உலகத்தில் இது வரைக்கும் இல்லை, புதுசு தானே. புதுசாக ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னால் அது சரியாக இருந்தாலும் வித்தியாசமாக தெரியும் நமக்கு. இதுவரைக்கும் நடந்துராத ஒரு விஷயம் முதல்ல இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க. அது நல்ல விஷயமாக இருந்தால் கூட அது எப்படி தெரியும் நமக்கு, அது ஒரு விகாரமாகவும் அது ஒரு வித்தியாசமாகவும் ஒரு வியப்பான ஒரு செய்தியாகவும் நமக்கு தெரியும். அதனால நம்ம இப்படி தெரியுதே தவிர நம்ம எதை பார்க்கணும், மார்க்கத்தை பார்க்கணும். மார்க்கத்தில் ஒட்டி தான் நிற்கணும். அப்படி இல்லைன்னா ஜமாத்து கிடையாது. அப்படியே ஹதீஸ் இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ நம்ம என்ன தீர்ப்பளிப்போம், இது தப்பு, தனித்தனியாக தொழுதுட்டு போ. உனக்கு ஒட்டி நிற்கிறது கண்டிஷன், ஒட்டி நிற்கவில்லை என்றால் அது ஜமாத்தே கிடையாது என்று ஒரு ஹதீஸ் இருந்தால் அப்போ நம்முடைய தீர்ப்பு என்னவாக இருக்கும், நீங்கள் ஒட்டி நிற்கக்கூடாது, ஒட்டி நிற்க வேணான்ட்டானா ஆளால் தனியாக தொழுதுட்டு போ, அப்புறம் என்ன ஜமாத்து என்று சொல்லலாம். ஒட்டி நிற்கிறது ஒரு சிறப்பு, ஒரு அழகு, ஒரு ஒழுங்கு என்று சொல்லும் பொழுது அந்த ஒழுங்கு தானே குறையுது, ஜமாத்துடைய நன்மை அடைஞ்சிக்கிறோமே என்று நம்ம நின்றோம் என்று சொன்னால் அது மார்க்கத்தில் எந்த தப்பும் கிடையாது. அது நமக்கு வித்தியாசமாக ஒரு முதல்ல பார்க்கறதுனால நமக்கு என்ன செய்யும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும், வேற ஒன்றும் கிடையாது. மார்க்கத்தில் நீங்கள் இதை குறைய சொல்ல முடியாது.
இதை நம்ம கவனத்தில் முதல் கேள்வியாக இதை வந்து நம்ம எடுத்துக்கொள்வோம்.